சிவாய நம உறவுகளே, சித்தர்களின் சாகாக்கலை. இந்த பேரை நீங்கள் நிறைய பேர் அறிந்திருப்பீர்களோ தெரியாது. இது எப்படியான ஒரு உன்னதமான ஒரு கலை என்றதை எவ்வளவு பேருக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் இதெல்லாம் தமிழர்களுடைய தங்க புதையல்கள். என்ற இனம் எவ்வளவு ஒரு உன்னதமான இனம், எவ்வளவு ஒரு பெருமையான இனம். எத்தனை தரம் என்ற இனத்தின் காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் தகும். அவ்வளவு ஒரு உன்னதமான இனம், அவ்வளவு ஒரு அறிவு புதையலை புதைச்சி வச்சிருக்க இனம். என்ன செய்கிறது? படையெடுப்புகள் என்ற இனத்தை, இந்த மொழியை, இந்த புதையல்களை அழித்து சீரழித்து துண்டாக்கி விட்டது. நாங்களும் அதுகளெல்லாம் எங்கென்ற தொன்மைகளை மறந்து, எங்கென்ற பெருமைகளை மறந்து தள்ளாடி சீரழிஞ்சு ஒரு நாதியற்ற ஒரு இனமை அகதிய பல நாடுகள்லையும் பெருமை இழந்து, பேரிழந்து, மொழி இழந்து, இனம் இழந்து ஒரு அகதி வாழ்வை எல்லாரும் வாழ்கிறோம். இந்த மொழியிலையும் இந்த இறைவன்லையும் எனக்கு பற்றி வந்தது காரணமே இந்த சித்த நூல்களும் அடைந்த அனுபவங்களும் தான். இந்த மொழியோ இந்த இனமோ ஒன்று பெருசாக எந்த ஒரு அக்கறை இல்லாத நேரத்தில் அனுபவங்கள், இறை தேடிய பாதையில் கிடைத்த அனுபவம் தான் இந்த மொழியிலையும் இந்த இனத்திலையும் காதலிக்கவும், அதை கும்பிடவும், கைகூப்பி கும்பிட்றதுக்கு உரிய இனம் என்பதை உணர்த்தியது இந்த இந்த நூல்களும் இந்த இறைப்பாதையும் தான். அதனால் இதை நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கணும். கட்டாயம் இது என்னென்று நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது சிவபெருமானால், ஈசனால் சித்தர்களுக்கு கூறி, சித்தர்கள் பல யுகங்களாக உடம்பை அழியாமல் வச்சிருந்து இறைவனை அனுபவிக்கிற ஒரு முறை தான் இந்த சாகாக்கலை. இதை பல விதமாக அனுபவிப்பினோம். ஒன்று மூலிகையால், மற்றது பயிற்சிகளால், உடம்பில் சில பயிற்சிகளை, வாசி யோக பயிற்சிகள், காற்றின் மூலம் சில பயிற்சிகள் செய்து அதன் மூலம் எங்கள் உடம்பில் தொண்டைக்கு உள்ள ஒரு அமிர்தத்தை வரவழைச்சு அதன் மூலம் நீண்ட காலங்கள் வாழ்கிறதுக்கும், அல்ல இந்த மூலிகைகள் மூலமும் சில வழிமுறை மூலமும் நீண்ட காலங்கள் சாகாத நிலை அடைந்து இந்த உடம்பை அணுக்களை மாற்றி ஒளியுடம்பு பெற்று அந்த ஒளியுடம்பால் சித்துக்கள் பெற்று இறைவனை அனுபவித்து அந்த பராவரத்தோடு சேர்கிறதுக்கு உள்ள வழிமுறைகளை அறிஞ்சு இறைவனை நித்தம் பார்த்து அவனோட பேசி அவனோட விளையாடி அவன்ட அன்பை பெற்று ஒரு உன்னத நிலை அடைகிறது தான் இந்த இந்த கலைகள். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. தொடக்கத்தில் இது சார்ந்த தேடலில் இருக்கும்போது